Hello friends, இப்போ நம்ம exercise 2.3 பார்க்கலாம். A calorie is a unit of heat, energy in transit and it equals about 4.2 joule where 1 joule equal 1 kilogram meter square s power minus 2. Suppose we employ a system of units in which the unit of mass equal alpha kilogram, the unit of length equals beta meter, the unit of time is gamma second. Show that a calorie has a magnitude 4.2 alpha inverse beta power minus 2 gamma square in terms of the new units. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 calorie equal to 4.2 joule, 1 joule equals 1 kilogram meter square second square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 1 calorie எப்படி எழுதலாம்? 4.2 joule, ஜோலுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கிலோகிராம் இருக்குல்ல, மாஸ், லென்த், டைம் இதெல்லாத்தையும் நியூ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த மேக்னிடியூட் வந்து இந்த மாதிரி இருக்குது. 4.2 ஆல்ஃபா பவர் மைனஸ் 1 பீட்டா பவர் மைனஸ் 2 காமா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட டெரிவேஷன் கேட்குறாங்க. இது நம்மளுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இஃப் நீட் எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்பாங்க. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸோட புது யூனிட் என்னது? த யூனிட் ஆஃப் மாஸ் ஈக்குவல் ஆல்ஃபா கிலோகிராம். அப்போது யூனிட் ஆஃப் மாஸ் ஈக்குவல் ஆல்ஃபா கிலோகிராம். இது நம்மளுக்கு என்ன தேவை? கிலோகிராம் தான் வேணும். அப்போது கிலோகிராம் ஈக்குவல் டு 1 ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாமா? இது வந்து 1 யூனிட் ஆஃப் மாஸ் தானே, அப்போது 1 ஆல்ஃபா. இதை நம்ம ஆல்ஃபா இன்வர்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். அடுத்தது லென்த், மீட்டர் இருக்குல்லையா, இது லென்த் தானே. ஸோ நியூ யூனிட் ஆஃப் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? பீட்டா மீட்டர். அப்போது யூனிட் ஆஃப் லென்த் ஈக்குவல்ஸ் பீட்டா மீட்டர். எனக்கு மீட்டர் வேணும் அப்படின்னா மீட்டர் ஈக்குவல் டு 1 பீட்டா, அப்போது பீட்டா இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாமா? அடுத்தது செகண்ட், அதாவது டைம் என்ன சொல்லியிருக்காங்க? காமா செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யூனிட் ஆஃப் டைம் ஈக்குவல் டு காமா செகண்ட். அப்போ எனக்கு செகண்ட் வேணும் அப்படின்னா நான் 1 காமா இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாமா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிலோகிராம், மீட்டர், செகண்ட் இதோட வேல்யூ எல்லாம் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்படி பண்ணோம் அப்படின்னா 1 calorie ஈக்குவல் டு 4.2 கிலோகிராம் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா பவர் மைனஸ் 1, மீட்டர் இருக்கிற இடத்துல என்னது? பீட்டா இன்வர்ஸ் எழுதணும். இப்போது பீட்டா இன்வர்ஸ் ஸ்கொயர். எதுக்கு ஸ்கொயர் பண்ணுற? மீட்டரில் ஸ்கொயர் இருக்குது, டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் என்னது? செகண்டில் காமா பவர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4.2 ஆல்ஃபா இன்வர்ஸ் பீட்டா பவர் மைனஸ் 2 காமா பவர் மைனஸ் 2. இதை இப்போ நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4.2 ஆல்ஃபா இன்வர்ஸ் பீட்டா பவர் மைனஸ் 2 காமா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான்.